வணக்கம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள், இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். இந்த நியூ இயர் 2026 ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே நிறைய ஃபண்ட் மேனேஜர்ஸோட கால் எல்லாம் அட்டன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அண்ட் அதோட ஒரு சம்மரி மாதிரி ஒரு வீடியோ பண்ணால் பெட்டராக இருக்கும் தான் ஐம் ஜஸ்ட் மேக்கிங் திஸ் ஒன். இதோட சம்மரி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு லைனில் சொல்லுனா தெர் இஸ் லாட் ஆஃப் பேனிக், தெர் இஸ் லாட் ஆஃப் பெசிமிசம் அண்ட் தெர் இஸ் காஷியஸ்னஸ் இன் தி மார்க்கெட். எதனால் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 16 மாதமாக market has been consolidating. For example, 27 செப்டம்பர் 2024 அன்னைக்கு சென்செக்ஸ் வந்து 85,571 பாயிண்ட் இருந்தது. 5th டிசம்பர் அன்னைக்கு அதே 85,000 பாயிண்ட் இருக்கு. இன்னைக்கு நேற்று ஈவினிங் 14th ஜனவரி அன்னைக்கு க்ளோசிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 83,700 பாயிண்ட் இருக்கு. ரைட். அண்ட் இது எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2024 இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 1,847 பாயிண்ட் மைனஸில் இருக்கு. But individual stocks and mutual fund could have done well, but the broader market has been consolidating for 16 months, right? That is number one reason. Number two, fund managers say that the consolidations can continue, right? நம்மெல்லாம் அந்த 16 மாதம் இருந்து அந்த பொறுமையை சோதிச்சுக்கிட்டு இருக்கையில் இன்னும் இந்த கன்சாலிடேஷன் கண்டினியூ ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முக்கியமாக ஒரு 6 காரணங்கள் சொல்கிறாங்க. அதில் முதல் காரணம் வந்து யூஎஸ் ட்ரேட் டீல். ரைட். அமெரிக்கா வந்து இந்தியா மேலே வந்து ஒரு இம்போர்ட் டியூட்டி வந்து ஸ்லாப் பண்ணியிருக்காங்க. நம்ம மேலே மட்டும் இல்லை, வேர்ல்டு வைடு எல்லா கண்ட்ரிலையும் ஸ்லாப் பண்ணியிருக்காங்க. பட் அந்த ட்ரேட் டேரிஃபை வந்து நம்ம குறைச்சி கொண்டு வர்றதுக்கு எடுத்த முயற்சிகள் இன்னும் வெற்றி பெறாமலேயே இருக்குது. இதுக்கு பேக்ரவுண்ட் ரீசன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து செகண்ட் டைமாக வந்து பிரசிடென்ட் ஆகிறாரு நவம்பர் 2024 எலெக்ஷன் ரிசல்ட்ஸில். அண்ட் ஹீ டேக்ஸ் ஓவர் அஸ் தி பிரசிடென்ட் பை 20th ஜனவரி 2025. வந்த உடனே என்ன பண்ணுறாருன்னா, 2nd ஏப்ரல் 2025 வந்து ஹீ இஸ் ஸ்லாப்பிங் அ டேரிஃப். ரைட். அப்புறம் ஒரு 90 days பாஸ் பண்ணுறாரு. அப்புறம் 27th ஆகஸ்ட் 2025 வந்து ஒரு 25% டேரிஃப் ப்ளஸ் another 25% எக்ஸ்ட்ரா டேரிஃப் வேறு போடுறாரு. எதுக்காகனா, இந்தியா இஸ் பையிங் ஆயில் ஃப்ரம் ரஷ்யா அண்ட் ரஷ்யா வந்து உக்ரைனில் வர நிறுத்த மாட்டேங்கிறாங்க. அவங்கள ஃபோர்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம மேலே இந்த டேரிஃபை கொண்டு போடுறாரு. ஸோ அஸ் ரிசல்ட் என்னாச்சுன்னா, இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் ஆகக்கூடிய குட்ஸ் பூரா வந்து 50% டேக்ஸுக்கு சப்ஜெக்ட் ஆகுது. ஒரு 100 ரூபாய்க்கு அங்கே ஒரு பொருள் விற்றுக்கிட்டு இருக்கையில் இப்போ வந்து 150 ரூபா ஆயிடுது. ஸோ இப்போ நம்மளோட காம்படிட்டர் கண்ட்ரி வந்து ஒரு 120 ரூபாய்க்கு விற்றுட்டு இருந்தான்னு வைங்களேன். ஸோ என்ன ஆகும்னா, நம்மளுடைய 100 ரூபாய்க்கு இருக்கையில் நம்ம காம்படிட்டிவாக இருந்தோம். இப்போ 150 ரூபாய்க்கு இருக்கையில் நம்மளோட ப்ராடக்ட் எக்ஸ்பென்சிவாக போயிடுது. ஸோ நம்ம ப்ராடக்ட்டுக்கு டிமாண்ட் இல்லாமல் போயிருங்கிறது தான் உண்மை. அண்ட் இதில் என்னென்ன ப்ராடக்ட்லாம் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அமெரிக்காவுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 7,000 ப்ராடக்ட் கிட்டக்க அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது. அண்ட் அமெரிக்கா இஸ் கான்ட்ரிபியூட்டிங் அபவுட் 18% ஆஃப் தி டோட்டல் எக்ஸ்போர்ட்ஸ். ரைட். அண்ட் இதில் வந்து சாஃப்ட்வேர் வந்து கிட்டத்தட்ட $108 பில்லியன், அதுக்கு அவங்க டேக்ஸ் போடலை. பட் மற்ற மெர்கண்டைஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட $86 பில்லியன் கிட்டக்க எக்ஸ்போர்ட் ஆகுது. அதில் முக்கியமாக உள்ளது பார்த்தீங்கன்னா ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி, ஃபார்மசூட்டிக்கல் குட்ஸ், இன்ஜினியரிங் குட்ஸ், மெரைன் ஃபுட் ப்ராடக்ட்ஸ், டெக்ஸ்டைல்ஸ், ஆட்டோ ஆக்சிலரி, எலக்ட்ரிக்கல் மிஷினரி, இது எல்லாமே அடங்கும். இந்த எல்லா துறைகளுமே இந்த 50% டேரிஃப்னால நமக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அண்ட் இதில் இந்த யூஎஸ் ட்ரேட் டீல் ஃபைனலைஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னால் தான் இட் இஸ் குட் ஃபார் தி மார்க்கெட். இட் இஸ் வெரி க்ரூஷியல் ஃபார் மார்க்கெட் ரிவைவல். எவ்வளோக்குள்ளோ சீக்கிரமாக அது நடக்குதோ அவ்வளோக்குள்ளோ இட் இஸ் பெட்டர். பட் அமெரிக்கன்ஸ் அந்த டேரிஃபை குறைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான கண்டிஷன் என்ன லே பண்ணுறாங்கன்னா, இந்தியா ஹேஸ் டு ஸ்டாப் பையிங் ஆயில். ரெடியூஸ்லாம் பண்ண சொல்ல, ஸ்டாப் பையிங் ஆயில். அது பல ரீசன்ஸ்னால வந்து தட் மே கெட் டிலே. ஸோ அதனால் நமக்கு அந்த தீர்வு வரமாட்டேங்குது. அண்ட் ஃபண்ட் மேனேஜர்ஸோட வியூவில் என்ன சொன்னால், யூஎஸ் இந்தியா ட்ரேடில் எப்போ நடக்கும்னா, ரஷ்யா உக்ரைன் வார் நின்னா தான் நடக்குங்கிறாங்க. இதெல்லாம் நடக்கிற காரியமாக நம்ம கையில் என்ன இருக்குன்றத ஒரு கேள்விக்குறி நமக்கு எல்லாம் வரும். ஸோ திஸ் இஸ் தி செகண்ட் ரீசன் why the market is falling அப்படின்னு சொல்லிடுறதுக்கு. ரைட். ஸோ தி யூஎஸ் ட்ரேட் டீல்ங்கிறத நம்ம முதல்ல பார்த்துட்டோம், விச் இஸ் நாட் ஹேப்பனிங் சொல்லி. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து வி ஹேவ் சஸ்டெயின்டு ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் செல்லிங். ரைட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2021 வந்து செல்லிங் ஹெவியாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அண்ட் இது வந்து ட்ரம்ப் வர்றதுக்கு பல வருஷம் முன்னாடி. ரைட். 2021 பார்த்தீங்கன்னா 85,000 கோடிக்கு ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இந்தியாவில் உள்ள ஷேர்ஸை விற்றுருக்காங்க. 2022 ஒரு 2,86,000 கோடிக்கு உண்டான ஷேர் விற்றுருக்காங்க. 2023 19,500 கோடி. அண்ட் 2024 ஒரு 2,95,000 கோடி. அண்ட் 2025 போன வருஷம் 1,29,000 கோடி.
there has been a sustained selling. எதனாலனா ஒன்று இந்தியா இஸ் எக்ஸ்பென்சிவ்னு சொல்லலாம், இல்லை வேற கண்ட்ரியில் வந்து பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லலாம். அண்ட் இதெல்லாம் போயிட்டு இருக்கையில் வந்து யூஎஸ் வருது, ட்ரம்ப் டேரிஃப் வருது, வந்த உடனே இன்னும் சிச்சுவேஷன் பேட்னோட ஃபர்தராக வந்து தி செல்லிங் கண்டினியூஸ். ஸோ தி ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் நெட் அவுட் ஃப்ளோ இஸ் ஆக்சுவலி அஃபெக்டிங் தி மார்க்கெட் இன் அ பிக் வே அப்படின்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு. பட் நம்ம டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் ஈக்குவலண்ட்டாக நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி மூலமாகவோ மற்றபடி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ஜாஸ்தி இருக்கிறதுனால தான் மார்க்கெட் ஹோல்ட் ஆகிட்டு இருக்கு. இல்லை இவ்வளோ விற்றதுக்கு வந்து மார்க்கெட் வந்து குப்புற விழுந்துருக்கணும், பட் ஹோல்ட் ஆகிட்டு இருக்கு. ரைட். அண்ட் இவங்க எல்லாம் விற்று இந்த இந்தியன் ருப்பியில் உள்ள மணியை வந்து ஃபாரின் டாலருக்கு கன்வெர்ட் பண்ணி எடுக்கையில் கிட்டத்தட்ட வந்து யூஎஸ் டாலர் 16th January 2021 73 ரூபாய்க்கு இருந்தது. அஸ் ஆன் டேட் 90 ரூபாய் 26 பைசாக்கு போயிடுச்சு. கிட்டத்தட்ட 17 ரூபாய் கிட்டக்க வந்து தி அமெரிக்கன் டாலர் ஹேஸ் அப்ரிஷியேட்டட். ரைட். நம்ம அன்னைக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு $1000 நம்ம பை பண்ணணும்னு சொன்னால் 73 ரூபாய்க்கு வாங்க முடிஞ்சு, இன்னைக்கு 90 ரூபா கொடுத்தா தான் வாங்க முடியும். ஸோ இந்தியன் ருப்பி வந்து பேப்பராக போயிட்டு இருக்குன்றதை நம்ம மறுக்க முடியாது. கிட்டத்தட்ட per annum வந்து 4.6% டிப்ரிஷியேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இட் இஸ் ஆக்சலரேட்டிங். ரைட். ஸோ தட் இஸ் தி another reason why the market is not finding any josh. அடுத்த மெயின் ரீசன் எதனால மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன். ரைட். தெர் இஸ் ஒரு அன்ரெஸ்ட் எல்லா இடத்துலையும் இருக்குது. பிட்வீன் கண்ட்ரிஸ் வார் இருக்குது. அண்ட் தெர் இஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் வார் அண்ட் பேட்டில். ரைட். பேட்டில்னு சொன்னால் யூஸ்வலாக ஒரு 1 or 2 days முடிஞ்சுட்டா அதுக்கு பேர் பேட்டில்னு சொல்லுவோம். வாருங்கிறது வருஷ கணக்கானது தான் அதுக்கு பேர் வார். இப்போ நடந்துகிட்டு இருக்க அப்புறம் வார். ஃபார் எக்ஸாம்பிள் ரஷ்யா உக்ரைன் வார் வந்து 24 February 2022 ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆச்சு. அண்ட் இஸ்ரேல் ஹமாஸ் வார் 7th October 2023 ஆரம்பிச்சு 10th October 2025 ஒரு மாதிரி ஃபார்முலா எண்டாகி நிற்கிது. அடுத்து இஸ்ரேல் ஈரான் வார், அது வந்து வார்னு சொல்கிறா பேட்டில்னு சொல்கிறான்னு தெரியல, ஏன்னா இட்ஸ் ஃபார் ஷார்ட் பீரியட். 13th June 2025 ஆரம்பிச்சு 24th June 2025 முடிஞ்சுது. அது அடுத்து வெனிசுவேலன் கிரைசிஸ். சரி, அமெரிக்காவிலேருந்து போய் வெனிசுவேலாவோட பிரசிடென்ட்டை புள்ள பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ரைட். ஸோ தட் ஹேப்பன் ஆன் 3rd January 2026. பட் இது எல்லாமே என்ன கேட்டால் தெர் இஸ் ரைசிங் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன். அண்ட் இதெல்லாம் வந்து நம்ம இந்த ரஷ்யா உக்ரைன் வார்லாம் வரையில் மேபி ஒரு வாரத்தில் முடிஞ்சிடும், ஒரு மாதத்தில் முடிஞ்சிடும் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். பட் ஆக்சுவலாக வருஷ கணக்காக போய்கிட்டு இருக்கு. அண்ட் ஃபண்ட் மேனேஜர்ஸோட வியூ என்ன சொன்னாங்கன்னா, வாட் வி சா இஸ் ஒன்லி அ ட்ரெய்லர். 2026 இந்த மாதிரி இன்னும் நிறைய கான்ஃப்ளிக்ட் வர வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரைட் நோ நம்ம பேசிக்கிட்டு இருக்கையில் ஈரான் யூஎஸ் டென்ஷன் இஸ் நவ் ரைசிங் அப். அண்ட் அங்கே நிறைய ப்ரொட்டஸ்ட்லாம் நடக்குது. வெதர் இவங்க போய் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்களா இல்லை வேறு எதுவும் ப்ரிசிபிடேட் ஆகாமான்னு தெரியல. இந்த மாதிரி பல ப்ரிசிபிடேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. ஸோ 2026 இயர் மே சி மெனி சச் கான்ஃப்ளிக்ட் அப்படின்ற மனசில் வச்சுக்க வேண்டியது. அண்ட் லாஸ்ட் ரீசன் வை தி மார்க்கெட் இஸ் கன்சாலிடேட்டிங் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இஸ் தி Q3 ரிசல்ட்ஸ். ஸோ இந்தியாவில் லிஸ்ட் ஆகிருக்கக்கூடிய கம்பெனி எல்லாமே பார்த்தீங்கன்னா தே கீப் டிக்ளேரிங் த ரிசல்ட்ஸ் ஆன் அ குவார்டர்லி பேசிஸ். நமக்கு வந்து ஃபினான்ஷியல் இயர் ஏப்ரல் மாதம் ஆரம்பித்து மார்ச் மாதம் முடியும். ஸோ இட் இஸ் 1st April to 31st March. இதில் ஏப்ரல் டு ஜூன் அந்த சமயத்தில் உள்ள ரிசல்ட்டை வந்து அவங்க Q1 ரிசல்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஜூலை டு செப்டம்பர் இஸ் Q2. Qன்னு சொன்னால் குவார்டர்லி ரிசல்ட், Q2 ரிசல்ட்ஸும்பாங்க. அக்டோபர் டு டிசம்பர் இஸ் Q3 ரிசல்ட்ஸ் அண்ட் ஜனவரி டு மார்ச் இஸ் Q4 ரிசல்ட்ஸ். அமங் தேம் பார்த்தீங்கன்னா இந்த Q3 ரிசல்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எதனால அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது வந்து ஜஸ்ட் மான்சூனுக்கு அப்புறம் வரக்கூடிய ரிசல்ட் அண்ட் க்ளோசர் டு தி இயர் எண்ட். நமக்கு மான்சூன் பார்த்தீங்கன்னா ஜூலை டு செப்டம்பர் நமக்கு வரும். அதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்ஸ் சீசன்ஸ் நெருக்கி போகையில் வந்து இதோடைய எஸ்டிமேட் தான் வந்து ஆல்மோஸ்ட் அந்த இயர் எண்ட் ரிசல்ட்டை பிரதிபலிக்குங்கிறதுனால Q3 ரிசல்ட்டை ரொம்ப க்ளோஸாக பார்ப்பாங்க. இப்போ ரைட் நோ இந்த பொங்கல் சீசனில் Q3 ரிசல்ட்ஸ் வில் பி கமிங் அவுட். ரிசல்ட்ஸ் நல்லா இருந்துன்னு சொன்னால் ஸ்டாக்ஸ் ப்ரைஸ் வில் கோ அப். ரிசல்ட் நல்லா இல்லைன்னு சொன்னால் போட்டு அடிச்சுப்படுவாங்க மார்க்கெட்டில். கிட்டத்தட்ட 20-30% கூட ஷேர் ப்ரைஸ் வந்து ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ மார்க்கெட் வில் பி வெரி வாலடைல் இன் திஸ் பர்டிகுலர் செஷன். தட் இஸ் ஆல்சோ லீடிங் டு நர்வஸ்னஸ் இன் தி மார்க்கெட். அண்ட் ப்ராஃபிட் நல்லா ரிப்போர்ட் பண்ணுறாங்களா இல்லையாங்கிறது எதை வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த டேக்ஸ் க்ரோத்தை வச்சு ஜட்ஜ் பண்ண முடியும். எவ்வளோ தூரம் அட்வான்ஸ் டேக்ஸ் கட்டியிருக்காங்கன்றதை வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும். அண்ட் ரைட் நவ் அந்த டேக்ஸ் கட்டியிருக்கக்கூடிய விகிதத்தை பார்த்தோம்னா கொஞ்சம் மோசமாக இருக்க மாதிரி நமக்கு தெரியுது. பட் வி நீட் டு வெயிட் அண்ட் சி வாட் இஸ் தி ரியல் நம்பர். வாட் இஸ் தி சம்மரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளேஷன் இஸ் லோ, இன்ட்ரெஸ்ட் ரேட் இஸ் லோ, அண்ட் ஜிஎஸ்டிலாம் குறைச்சிட்டாங்க. எல்லாமே ஃபேர்வெல் தான். பட் இப்போ நம்ம மேலே பார்த்த அந்த ஃபியூ ரீசன்ஸ், யூஎஸ் ட்ரம்ப் டேரிஃப், எஃப்ஐ செல்லிங், அமெரிக்கன் டாலர் அப்ரிஷியேட்டிங் அண்ட் Q3 ரிசல்ட்ஸ், இது எல்லாம் சேர்த்து மார்க்கெட்டை வந்து இட் இஸ் புல்லிங் அஸ் டவுன். அண்ட் பட் அட் தி மோமெண்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் பாசிட்டிவ் ஃபார் கன்சம்ஷன் செக்டர் அண்ட் ட்ராவல் அண்ட் டூரிசம், டிஃபென்ஸ்,
நியூ ஏஜ் டெக்னாலஜி, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இதுக்கெல்லாம் மார்க்கெட் ஃபேவரபுளாக தான் இருக்குது. அண்ட் ரியல் எஸ்டேட் அண்ட் சோலார் ரெனியூவபிள்ஸ் எல்லாம் அவங்க அந்தந்த கம்பெனிஸ் வந்து அவ்வளவு டேக்ஸ் கட்டாததுனால அவங்களோட ரிசல்ட்ஸ் மோசமாக இருக்கும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் சர்வீசஸ் ரைட், இந்தியாவில் வந்து ஒரு மேஜராக வந்து அது க்ரோ அப் ஆகி வந்துட்டு இருந்தது போஸ்ட் கோவிட். அவங்களுக்கு வந்து மெயினாக அவங்க க்ரோத்துன்னு சொன்னால் ப்ராஃபிட் க்ரோத்துக்கு முக்கியமான காரணம் என்ன கேட்டிங்கன்னா, அந்த ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ்னு ஒன்று கொடுத்தாங்க கோவிட் சமயத்தில். அது வந்து இப்போ October 2026 இட் இஸ் கமிங் டு அன் எண்ட். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ப்ராஃபிட் சைஸபிளாக ஃபாலோ ஆகும்னு நினைக்கிறதுனால அந்த எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் சர்வீசஸ் ஆஸ் அ ஹோல் இஸ் நாட் லுக்கிங் தட் கிரேட். அண்ட் இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் இவ்வளோ கலவரமாக இருந்தாலுமே கோல்டு ஹேஸ் டன் வெரி வெல். எதனால கேட்டிங்கன்னா, எப்போல்லாம் கலவரம் இருக்கோ அப்போல்லாம் கோல்டு வில் டூ வெரி வெல். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒரு 23 சென்ட்ரல் பேங்க்ஸ் லைக் நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மாதிரி அவங்க வந்து தே ஆர் பையிங் கோல்டு ஆன் அ மந்த்லி பேசிஸ். So, and they are selling their US treasury and foreign treasury and they are buying gold on a monthly basis. So, gold will continue to do well எதிர்பார்ப்பு. அண்ட் சில்வரை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 40 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் சில்வர் வந்து ஒரு ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி போயிருக்கு. ஸோ ஃபண்ட் மேனேஜர் சே தட் சில்வர் மே பி தி நெக்ஸ்ட் கோல்டு அப்படின்னு சொல்லி ஒரு வியூ பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ டு கன்க்ளூட், வாட் இஸ் தட் வி கேன் டேக் அவே இந்த Q3 ரிசல்ட்னு சொல்லலாம், இல்லை இயர் 2026க்கு வாட் இஸ் டேக் அவே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, we need to play very safe, we need to invest very safe, and it is very safe to hide in a large cap stock or large cap kind of a sector. ரைட், மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்ட், லார்ஜ் அண்ட் மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்ட், இல்லைனா மல்டி அசட் மியூச்சுவல் ஃபண்ட். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ், பாண்ட்ஸ், கோல்டு, சில்வர் நாலுலையும் இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க. மல்டி அசட் மியூச்சுவல் ஃபண்ட் ஆர் கன்சர்வேட்டிவ் ஹைப்ரிட் ஃபண்ட், இது எதில் வேணாலும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட எஸ்ஐபியாவோ எஸ்டிபியாவோ இல்லை மார்க்கெட் எப்போயெல்லாம் ஃபாலோ ஆகுதோ அப்போயெல்லாம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணினால் இட் வில் கிவ் அஸ் அ பிட் பெட்டர் ரிட்டர்ன். ஸோ விஷ் எவ்ரி ஒன் ஆஃப் யூ அகெயின் அ ஹாப்பி நியூ இயர் அண்ட் அ ஹாப்பி பொங்கல் and safe investing in the year 2026. We will keep track and we will come back with the next video whenever there is a necessity. Thank you very much.